அனைவருக்கும் இனிய நமஸ்காரம். இந்த காணொளியில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம், ரிஷப லக்னம் மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு நல்ல பதவியில் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை யாருக்கு கிடைக்கும், அவங்களுக்கு எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் நல்ல ஒரு வேலையில் மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நபர் அவருக்கு கணவராகவோ அல்லது ஆணாக இருந்தால் மனைவியாகவோ வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு யாருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் சிம்ம ராசியில் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலோ அல்லது கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில் இருந்தால் உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை அப்படிங்கிற ஒரு மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த செவ்வாய் இந்த சிம்ம ராசியில் உத்திர நட்சத்திரத்திலிருந்து அல்லது கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரம் இருந்தால் உங்களுக்கு குரு பகவான் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மேசம் மற்றும் சிம்மம் மற்றும் தனுசு இந்த ராசிகளில் குரு பகவான் இருக்க வேண்டும். அதே போல் கன்னி லக்னத்தில் குரு பகவான் இருந்தால் மீன ராசியில் குரு பகவான், மகர ராசியில் குரு பகவான் இருக்க வேண்டும். இந்த அமைப்பில் இருந்தால் உங்களுக்கு நல்ல அரசியல் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நபர் உங்களுடைய வாழ்க்கை துணையாக அமையக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு. அதே போல் துலாம் லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கும் இதுபோல செவ்வாய் பகவான் இந்த உத்திர நட்சத்திரத்தில் இருந்து அது சிம்ம ராசியாகவோ அல்லது கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரத்தில் இருந்து நாம் சொன்ன மாதிரி குரு பகவான் கன்னியில் இருந்தால் மீனத்திலையும் மகரத்திலையும் இருக்கணும். அதே மாதிரி சிம்மத்தில் இருந்தாக்கா மேசராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் குரு பகவான், தனுசு ராசியில் குரு பகவான் இந்த இடங்களில் குரு பகவான் இருந்தால் இந்த துலாம் லக்ன நபர்கள் மற்றும் ரிஷப லக்ன நபர்கள் இந்த நபர்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை கட்டாயம் நல்ல ஒரு பதவியில் இருக்கக்கூடிய அமைப்பு, ஒரு நிர்வாக திறமையுடன் இருக்கக்கூடிய ஒரு பதவியில் வேலையில் இருக்கக்கூடிய அமைப்பில் அவர்களுக்கு வாழ்க்கை துணை அமையும். இவர்கள் தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தால் இவர்களின் தொழிலை நல்ல முறையில் பார்த்து அதை மேன்மைக்கு கொண்டு வரக்கூடிய நிர்வாக திறமை என்பது வரக்கூடிய வாழ்க்கை துணையிடம் உண்டு. இதை அனுசரித்து நீங்கள் மாப்பிள்ளை பார்க்குறது, பொண்ணு பார்க்குறது, அவர்களை வேலைக்கு அனுப்புவது, அதுக்கெல்லாம் முடிவெடுக்கிறதுக்கு இது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும். அமையக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்டவராக இருப்பார்கள், சில பேருக்கெல்லாம் வேலையிலேயே தேடுறன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு முதல்ல இந்த அமைப்பு இருக்கான்னு பார்த்து கொள்ளுங்கள்.